Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் மட்டும் தான் இருந்துச்சு. எடிட்டோரியல்ஸுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் இந்த ஒரு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த ஆர்டிகல்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் நிறைய ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும். இருந்தாலும் அந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 உறுப்பு நாடுகள் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. யூஎஸ், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், யூகே, இந்த மாதிரி 5 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. இவங்களில் யாராவது ஒருத்தர் தீர்மானம் கொண்டு வராங்க. ஆனால் அந்த தீர்மானத்தை 4 நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு நாடுகள் ஒத்துக்காம வீட்டோ பண்றாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் நிறைவேறாம போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானங்கள், போர் நிறுத்தம் சார்ந்த தீர்மானங்கள் எல்லாமே அமெரிக்கானால வீட்டோ பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? பட் ஸ்டில் இப்போ அந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறி இருக்கு. 5 உறுப்பு நாடுகள், அது இல்லாமல் சில நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றிருக்காங்க. ரம்ஜான் மாதமா இருக்கனால இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரணும், உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு இஸ்ரேல் உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன அந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வேற எதுவும் பெருசா இல்லை. நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி மறுபடியும் பேசியிருக்காங்க. அண்ட் தென் கர்நாடிக் மியூசிக் சார்ந்த சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதை பற்றி சைனா வந்து ஒரு வாண்ட் டு பி சூப்பர் பவர், அவங்களும் சூப்பர் பவராக ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை. மாஸ்கோவில் ஒரு கான்சர்ட் ஹாலில் வந்து டெரர் அட்டாக் நடந்துச்சு. இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற ISIS அமைப்பு வந்து அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? நாங்கள் தான் அட்டாக் பண்ணோங்கிறத அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள். அண்ட் தென் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சாலும் அதை உள்ள படித்து பார்க்குறப்போ நீதிமன்றம் சார்ந்த ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், அவங்க சில கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப. இப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம், ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் மாற்றணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீப்பாகவும் நமக்கு போக தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா நமக்கு வாட்டர் லெவல்லாம் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ அதை படித்து நம்ம அதை படிக்கிறதுக்கு நமக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம படிச்சிடலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு மூவிஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த டொபாக்கோ யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது சீன் வந்து, சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வார்னிங் அப்படிங்கிறத கீழே போடுவாங்க, படத்தோட ஸ்டார்டிங்லையும் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மூவிஸில் நிறையா ஆல்கஹால் குடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரியான வார்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டொபாக்கோ வார்னிங்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. டொபாக்கோ வார்னிங்ஸ் அப்படிங்கிறது யூசுவலா இந்தியன் மூவிஸ்ல வந்து போட்டுட்டே தான் இருக்கும். அது மூவிஸ்னாலே நமக்கு அந்த டொபாக்கோ வார்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ரெக்யர்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஹெல்த் மினிஸ்ட்ரி. இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டை ஹெல்த் மினிஸ்ட்ரி கொண்டு வராங்க. என்ன சட்டத்துக்கு கீழே கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காப்டா அப்படிங்கிறது சொல்லுவோம், கார்பா அப்படிங்கிறது சொல்லுவோம், சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது சிகரெட்டுகள் மற்றும் இதர புகையிலை பொருட்கள் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 2005 காலகட்டத்தில் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய, நமக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம், ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு கீழே அந்த சட்டத்துக்கான விதிகள் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி. இப்போ எப்படி நமக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கார்பா ஆக்டுக்கு அதுக்கு கீழே ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த ரூல்ஸ்ல சில சேஞ்சஸை கொண்டு வந்து 2012 இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதாவது சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2012. ஓகேவா? அது என்ன சொல்லுது? which requires watermark warnings on scenes depicting nicotine consumption. ஸோ நிக்கோட்டின் கன்சம்ஷன் வர மாதிரியான சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வாட்டர் மார்க் பண்ணி ஒரு வார்னிங் சைனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த காட்பாவோட விதிகள் படி சொல்றாங்க. ஓகேவா? ரூல்ஸ் படி 2012 இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த ஒரு சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, ஓகேவா,
இந்த சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து டொபாக்கோ சம்மந்தப்பட்ட வார்னிங்ஸ் தான் வந்து வாட்டர் மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம மூவிஸ்லையும் பார்த்துருப்போம், லிக்கர் கன்சம்ஷன் இருக்க மாதிரி, ஓகேங்களா, ஆல்கஹால் குடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வார்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும், ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரியான வார்னிங்ஸ்லாம் இந்த சட்டத்துக்கு கீழே வருமானா கிடையாது. இந்த சட்டத்துக்கு கீழே டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வரும். அந்த மாதிரியான வார்னிங்ஸ் வர்றதுக்கு அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான சட்டங்களை ஏற்றி வச்சிருக்காங்க, ஓகேவா. அதனால தான் சிகரெட்டுகளுக்கும் தனியாக வருது, அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கும் தனியாக வருது. லிக்கர் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி அது தனியா வருது. அதெல்லாம் வந்து மாநில அரசாங்கங்களோட சட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லீகல் அத்தாரிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்ல இந்த மாதிரியான வார்னிங்ஸ் கொடுக்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, அதுதான் லீகல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மூவிஸ் அப்படிங்கிறது 7th ஷெட்யூல் கீழே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே வந்து நம்ம 7th ஷெட்யூல் கீழே பிரிப்பாங்க, ஓகே. 7th ஷெட்யூல்ல என்ன இருக்கு, மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா. அதுல நமக்கு எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் லிஸ்ட்ல வந்து இருக்கும், ஓகேங்களா. மத்திய பட்டியலில் வந்து இருக்கும். ஸோ இந்த யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாநில அரசாங்கங்கள் சட்டம் இயற்றதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, லீகல் அத்தாரிட்டி என்ன இருக்கு, யாருக்கு இந்த மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, அது மத்திய அரசாங்கம் கையில தான் இருக்கு. அப்போ மத்திய அரசாங்கத்தோட எந்த அமைச்சகத்துக்கு கையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்கு. அப்போ அந்த மினிஸ்ட்ரியில யார் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம பார்த்துருப்போம் மூவிஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு போடுவாங்க, ஓகேவா. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இவங்க தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கான லீகல் அத்தாரிட்டியா இருக்காங்க. ஏன்னா அது மத்திய பட்டியலில் வரனால. அப்போ மத்திய பட்டியலில் வரனால மத்திய அரசாங்கத்தோட சட்டமாக தான் இருக்கு அந்த சிகரெட்டுகள் மற்றும் இதர புகையிலை பொருட்கள் சட்டம். அதனால மத்திய அரசாங்கம் கையில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி சிபிஎஃப்சி அவங்க ஈட்டின சட்டம். அதனால அவங்க ஈஸியா உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், லிக்கர் சார்ந்த விஷயங்கள், அந்த ஆல்கஹால் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் மாநில அரசாங்கங்கள் சட்டம் இயற்றிருக்காங்க. அதை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து ஒரு ஹெல்த் இனிஷியேட்டிவ், ஒரு அவேர்னஸா, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. ஏன்னா அதுவும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கனால மாநில அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சட்டங்கள், ஓகேவா, இந்த ஆல்கஹாலுக்கான வார்னிங்கை போடணும், அந்த மாதிரியான சட்டங்களையும் யார் உள்ள கொண்டு வரா, சிபிஎஃப்சி வந்து உள்ள கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்டோட லாஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மக்கள் நலன் சார்ந்து அது மத்திய பட்டியலே இருந்தாலும் மாநில அரசாங்கத்தோட ஒரு சில சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேவா. மத்திய பட்டியல் சார்ந்த விஷயமா. இதுவே கன்கரண்ட் லிஸ்ட்னா ரெண்டு மத்திய மாநில ரெண்டு அரசாங்கங்களுக்குமே அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க என்ன பார்க்கிறோம், மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூவிஸ் அப்படிங்கிறது, அதுல மாநில பட்டியலில் மாநிலங்கள் இயற்றக்கூடிய ஒரு சட்டங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்க, has largely respected and enforced state laws and health ministry rules on warnings during smoking and liquor consumption scenes and films அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட லாஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரியோட அந்த ரூல்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுல என்ன கான்டெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீப காலங்களில் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் அதிகப்படியான ஹிந்தி மூவிஸ்ல எல்லாம் நமக்கு சிகரெட் வார்னிங்களையும் தவிர்த்து ஆல்கஹால் வர சீன்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த வார்னிங் அப்படிங்கறத போட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இந்த ஒரு நியூஸை நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இதுவாக தான் இருந்துச்சு நமக்கு, ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு டொபாக்கோ வார்னிங் அப்படின்னா அதுக்கு என்ன சட்டத்துக்கு கீழே வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, லிக்கர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட லாஸை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான லீகல் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து மத்திய பட்டியலில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மத்திய பட்டியலில் வரனால மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவங்களுக்கு கீழே வருது. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கீழே ஒரு தன்னாட்சி அமைப்பா, ஒரு அட்டானமஸ் பாடியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரியான ரெகுலேஷன்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது இந்த யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலில் நமக்கு
என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு 4-5 மாசமா வெயிட் பண்ணி இப்போதான் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறிருக்கு. பட் ஸ்டில் இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து அதை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. மற்றபடி மீதி இருக்க டைமை ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.